பாடம் 74. பொறுமையாக இருப்பது, அவசரப்படாமல் இருப்பது, மென்மையுடன் இருப்பது. அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் எத்தகையோரெனில் வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் செலவழிப்பார்கள். மேலும் அவர்கள் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள். மேலும் மக்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள். இத்தகைய உயர்ந்த பண்பினரை அல்லாஹ் நேசிக்கிறான். 3வது அத்தியாயம் 134வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, மென்மையையும் மன்னிக்கும் நடத்தையையும் மேற்கொள்வீராக. மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவீராக. இன்னும் அறிவியனர்களை விட்டு விலகியிருப்பீராக. 7வது அத்தியாயம் 199வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது. மிகச் சிறந்த நன்மையை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக. அப்போது உம்முடன் கடும் பகைமை கொண்டிருந்தவர் கூட உற்ற நண்பராக ஆகிவிடுவதை காண்பீர். பொறுமை கொள்வோரை தவிர வேறெவருக்கும் இந்த குணம் வாய்க்கப் பெறுவதில்லை. பெரும் பேறு பெற்றவர்களை தவிர வேறெவருக்கும் இந்த உயர் தகுதி கிட்டுவதில்லை. 41வது அத்தியாயம் 34 மற்றும் 35வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஆயினும் யார் பொறுமையை மேற்கொள்ளவும் மன்னித்து விடவும் செய்கின்றார்களோ அவர்களின் இந்த செயல் திண்ணமாக உறுதிமிக்க வீர செயலை சேர்ந்ததாகும். 42வது அத்தியாயம் 43வது வசனம். ஹதீஸ் 632. அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பொறுமை, அவசரப்படாமை என உம்மிடம் 2 நற்குணங்கள் உள்ளன. அவ்விரண்டையும் அல்லாஹ் விரும்புகிறான் என ஷஜ் அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1-7. ஹதீஸ் 633. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவனாவான். ஒவ்வொரு காரியங்களிலும் அவன் மென்மையையே விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6024, முஸ்லிம் 2165. ஹதீஸ் 634. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன். அவன் மென்மையை விரும்புகிறான். மேலும் அவன் கடினமானதற்கு கொடுக்காததையும் மற்றவைகளுக்கு கொடுக்காததையும் அவன் மென்மைக்கு கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2593. ஹதீஸ் 635. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மென்மை எந்த விஷயத்தில் இடம்பெறுகின்றதோ அவ்விஷயத்தை அது அழகாக்கி விடுகிறது. மேலும் மென்மை எந்த விஷயத்தை விட்டு நீக்கப்படுகிறதோ அது அவ்விஷயத்தை சேதப்படுத்தி விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2594. ஹதீஸ் 636. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பள்ளிவாசலில் ஒரு கிராம காட்டரபி சிறுநீர் கழித்து விட்டார். அவரை அடிக்க நபி தோழர்கள் எழுந்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை விட்டுவிடுங்கள், அவரின் சிறுநீரின் மீது ஒரு வாளி தண்ணீரை ஊற்றுங்கள். நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளவே அனுப்பப்பட்டுள்ளீர்கள். கடினமானவர்களாக நடந்து கொள்ள நீங்கள் அனுப்பப்படவில்லை என்று கூறினார்கள். புகாரி 220. ஹதீஸ் 637. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், கடினமாக நடக்காதீர்கள். மக்களை வாழ்த்துங்கள், அவர்களை வெறுக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
புகாரி 69, முஸ்லிம் 1734. ஹதீஸ் 638. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மென்மையாக நடந்து கொள்ள தவறியவர் அனைத்து நன்மைகளையும் தவறவிட்டவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2592. ஹதீஸ் 639. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கூறினார். நீர் கோபப்படாதீர் என்று கூறினார்கள். அவர் மீண்டும் மீண்டும் கேட்டார். நீர் கோபப்படாதீர் என்று பலமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6116. ஹதீஸ் 640. அபூ யாலா என்ற ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்திலும் நல்லது செய்வதை கடமையாக்கி உள்ளான். ஆகவே நீங்கள் தீங்கு தருபவற்றை கொன்றால் அதை கொல்வதை கூட அழகாக்குங்கள். நீங்கள் ஒரு பிராணியை அறுத்தால் அறுப்பதை அழகாக்குங்கள். உங்களில் ஒருவர் தன் கத்தியை நன்றாக கூர்மையாக்கட்டும். தான் அறுக்கும் பிராணிக்கு விரைவாக அறுப்பதன் மூலம் நிம்மதி தரட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1955. ஹதீஸ் 641. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் 2 விஷயங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அந்த 2இல் அவர்கள் இலகுவானதையே தேர்ந்தெடுப்பார்கள். அது பாவமாக இல்லாமல் இருப்பின், அது பாவமானதாக இருந்தால் அதனை விட்டு மற்ற மக்களை விட வெகு தூரம் விலகி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திலும் தனக்காக யாரையும் எப்பொழுதும் பழி வாங்கியதில்லை. எனினும் அல்லாஹுவின் கண்ணியம் சேதப்படும் போது அல்லாஹ்வுக்காக அவர்கள் பழி வாங்காமல் இருந்ததில்லை. புகாரி 3560, முஸ்லிம் 2327. ஹதீஸ் 642. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் இறுதியில் ஒரு பட்டியலாக வாசிக்கப்படும். பாடம் 75. மன்னித்தல், அறிவிலிகளை புறக்கணித்தல். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, மென்மையையும் மன்னிக்கும் தன்மையையும் மேற்கொள்வீராக, நன்மையை ஏவுவீராக, அறிவினர்களை அலட்சியம் செய்வீராக. 7வது அத்தியாயம் 199வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே உள்ளவற்றையும் தக்க காரணத்துடனேயே படைத்துள்ளோம். அந்த நேரம் வந்தே தீரும். எனவே அழகிய முறையில் அவர்களை அலட்சியப்படுத்துவீராக. 15வது அத்தியாயம் 85வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹுவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தோருக்கும் உதவ மாட்டோம் என்று செல்வமும் வசதியும் உடையோர் சத்தியம் செய்ய வேண்டாம். மன்னித்து அலட்சியம் செய்யட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். 24வது அத்தியாயம் 22வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள். கோபத்தை மென்று விழுங்குவார்கள். மக்களை மன்னிப்பார்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். 3வது அத்தியாயம் 134வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யார் பொறுமையை மேற்கொண்டு மன்னிக்கிறாரோ அது உறுதிமிக்க காரியங்களில் உண்டாகும். 42வது அத்தியாயம் 43வது வசனம். இந்த பாடத்தில் அதிக அளவில் வசனங்கள் உள்ளன.
ஹதீஸ் 643. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது போரில் ஏற்பட்ட கடுமையான நிலை போன்று வேறு ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா என்று நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். ஆம், உம் கூட்டத்தாரிடமிருந்து அதைவிட கடுமையான நிலையை நான் சந்தித்துள்ளேன். நான் அவர்களிடம் சந்தித்த நாட்களில் மிக கடுமையான நாள் மலை கணவாயின் நாளாகும், அதாவது தாயிஃபின் நாளாகும். அன்று அலி இப்னு அப்தி யாலைல் இப்னு அப்தி குலால் என்பவனிடம், நபி என்னை நம்பு என என்னை பற்றி எடுத்து கூறினேன். அவன் என் விருப்பத்திற்கேற்ப பதில் கூறவில்லை. எனவே நான் என் முகத்தில் கவலை அடைந்தவனாக நடந்தேன். மக்காவின் அருகிலுள்ள கர்னு சாலிப் என்ற இடத்தை அடையும் வரை முன்னோக்கி சென்றேன். என் தலையை உயர்த்தினேன். அப்போது எனக்கு மேல் மேகம் நிழலிட்டுக் கொண்டிருந்தது. உற்று நோக்கினேன். அங்கே அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். என்னை அவர் அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் உம் கூட்டத்தாரின் சொல்லையும் அவர்கள் உமக்கு அளித்த பதிலையும் கேட்டுக்கொண்டான். உமக்கு அவர்கள் முறையாக பதில் கூறவில்லை. அவர்கள் விஷயமாக நீர் விரும்பியதை செய்திட மலைகளின் வானவரை உம்மிடம் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள். பின்னர் மலைகளின் வானவர் என்னை அழைத்து சலாம் கூறிவிட்டு, முஹம்மதே, உம்மிடம் உம் கூட்டத்தார் கூறியதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். நான் மலைகளின் வானவராவேன். உங்கள் கட்டளைப்படி நான் நடந்து கொள்ள உம்மிடம் என் இறைவன் என்னை அனுப்பியுள்ளான். நீங்கள் விரும்புவது என்ன? நீங்கள் விரும்பினால் அவர்களை இரு மலைகளால் மூடிவிடுகிறேன் என்று கூறினார். வேண்டாம், அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனுக்கு இணை வைக்காதவர்களை அவர்களின் முதுகு தண்டுகளிலிருந்து, அதாவது வாரிசாக அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான் என நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று கூறினேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3231, முஸ்லிம் 1795. ஹதீஸ் 644. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையால் மனைவியையோ தன் ஊழியரையோ அடித்ததே இல்லை. ஆனால் அல்லாஹுவின் வழியில் அவர்கள் போர் புரியும் போது மட்டுமே அல்லாஹுவிற்குரிய கண்ணியமான இடங்கள் சேதப்படுத்தப்பட்டாலே தவிர அவர்கள் தனக்காக எவரையும் பழி வாங்கியதில்லை. அல்லாஹ்வுக்காக மட்டுமே பழி வாங்குவார்கள். முஸ்லிம் 2328. ஹதீஸ் 645. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தேன். அவர்கள் கழுத்தின் மீது ஓர பகுதி தடிப்பமாக இருந்த நஜ்ரான் நாட்டு போர்வையை போட்டிருந்தார்கள். அப்போது ஒரு கிராம காட்டரபி வந்து அவர்கள் மேல் இருந்த போர்வையை கடுமையாக இழுத்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோள்பட்டையின் மேல் பகுதியை பார்த்தேன். அந்த காட்டரபி அந்த போர்வையை கடுமையாக பிடித்து இழுத்ததின் காரணத்தால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோள்பட்டையில் அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டது. அந்த காட்டரபியோ, முஹம்மதே, உன்னிடம் உள்ள அல்லாஹுவிற்குரிய, அதாவது பைத்துல் மால் பொருளில் இருந்து எனக்கு தரும்படி கட்டளையிடுவீராக என்று கூறினார். அவரின் பக்கம் திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு பொது நிதியிலிருந்து அவருக்கு நன்கொடை கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். புகாரி 5809, முஸ்லிம் 1057. ஹதீஸ் 646. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நபியை அவரின் கூட்டத்தார் அடித்து காயப்படுத்தினார்கள். அவர் தன் முகத்தில் இருந்த ரத்தத்தை துடைத்தார். மேலும், இறைவா, என் கூட்டத்தாரை நீ மன்னிப்பாயாக, இவர்கள் அறியாத மக்களாக உள்ளனர் என்று கூறினார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களில் ஒரு நபி பற்றி கூறிக்கொண்டிருந்ததை நான் இன்றும் பார்ப்பது போல் உள்ளது. புகாரி 3477, முஸ்லிம் 1792.
ஹதீஸ் 647. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மல்யுத்தம் செய்பவர் உண்மையான வீரர் அல்லர். வீரர் என்பவர் கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவரே உண்மையான வீரர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6114, முஸ்லிம் 2609. பாடம் 76. வேதனையை சகித்துக் கொள்ளல். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். 3வது அத்தியாயம் 134வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யார் பொறுமையை மேற்கொண்டு மன்னிக்கிறாரோ அது உறுதிமிக்க காரியங்களில் ஒன்றாகும். 42வது அத்தியாயம் 43வது வசனம். ஹதீஸ் 648. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, எனக்கு சில உறவினர் உண்டு, அவர்களை நான் இணைத்து வாழ்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள். அவர்களுக்கு நான் நன்மை செய்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள். அவர்களிடம் நான் கனிவுடன் நடக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை கண்டுகொள்வதில்லை என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் கூறுவது போல் நீர் இருந்தால் அவர்களை நீர் சுடு சாம்பலை உண்ணச் செய்தது போலாகும். அதாவது அல்லாஹுவின் தண்டனையை அவர்கள் அடைவர். நீர் இதே நிலையில் இருக்கும் வரை அல்லாஹுவிடமிருந்து உதவியாளர் ஒருவர் உம்முடன் இருப்பார் என்று கூறினார்கள். முஸ்லிம் 2558. பாடம் 77. மார்க்கத்தின் கண்ணியம் தகர்க்கப்படும் போது கோபம் கொள்ளுதல். அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக உதவி புரிதல். அல்லாஹ் கூறுகின்றான், இதுவே அல்லாஹுவின் கட்டளை. அல்லாஹ் புனிதமாக்கியவற்றை கண்ணியப்படுத்துவோருக்கு அது இறைவனிடம் அவருக்கு சிறந்தது. 22வது அத்தியாயம் 30வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹுக்கு உதவினால் அவன் உங்களுக்கு உதவுவான், உங்கள் பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான். 47வது அத்தியாயம் 7வது வசனம். ஹதீஸ் 649. அபூ மசூத் உக்பா இப்னு ஆமிர் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, எங்களுக்கு தொட வைக்கும் இந்த நபர் தொழுகையை மிக நீட்டி விடுகின்ற காரணத்தால் நான் காலை சுபுகு தொழுகையை பின்தங்கி விடுகிறேன் என்று கூறினார். அன்று உரை நிகழ்த்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொண்டது போல் அறவே இதற்கு முன் கோபம் கொண்டு நான் பார்த்ததில்லை. அப்போது அவர்கள் தன் உரையில், மனிதர்களே, உங்களில் வெறுப்பை ஏற்படுத்துவோர் உள்ளனர். மக்களுக்கு தொழுகை நடத்துபவர் எவரேனும் உங்களில் இருந்தால் அவர் சுருக்கி தொட வைக்கட்டும். ஏனெனில் அவருக்கு பின்னால் முதியவர், குழந்தை, பிற தேவைகள் உடையவர் என பலரும் உள்ளனர் என்று கூறினார்கள். புகாரி 702, முஸ்லிம் 466. ஹதீஸ் வேதனை பெறுபவர்கள் அல்லாஹுவின் படைப்புகளை போன்று வரைந்து ஒப்பாக்குபவர்கள்தாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5954, முஸ்லிம் 2107. ஹதீஸ் 651. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு சமயம் மக்சூமியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டாள். இது குறைஷி மக்களுக்கு கவலையை ஏற்படுத்தியது. மக்சூமியா கிளை குறைஷி கோத்திரத்தின் கிளைகளில் ஒன்றாகும். ஆகவே அவர்கள் ஒன்று கூடி இப்பெண் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பரிந்து பேசுபவர் யார் என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானவரான
உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேச தைரியமானவர் யார் உள்ளார் என அவர்கள் கூறினர். எனவே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவின் குற்றவியல் சட்டங்களிலே ஒன்றில் நீர் பரிந்துரை செய்கிறாயா என்று கேட்டார்கள். அதன் பின் எழுந்து உரை நிகழ்த்தினார்கள். உங்களுக்கு முன் இருந்தோர் அழிந்து போனதன் காரணம், அவர்களில் வசதியானவர் திருடினால் அவரை அவர்கள் விட்டு விடுவார்கள், அவர்களில் ஏழை ஒருவர் திருடினால் அவரை தண்டிக்க முயற்சிப்பார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக முஹம்மதின் மகளான ஃபாத்திமா திருடி இருந்தால் கூட அவளின் கையையும் நான் துண்டிப்பேன் என தன் உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6788, முஸ்லிம் 1688. ஹதீஸ் 652. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் திசையில் பள்ளியில் சளியை கண்டார்கள். அது அவர்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தியது. அது அவர்களின் முகத்தில் தெரிந்தது. அவர்கள் எழுந்து தன் கையால் சுரண்டினார்கள். பின்பு அவர்கள், உங்களில் ஒருவர் தன் தொழுகையில் நின்றால் தன் இறைவனிடம் அவர் பேசுபவர் போலாவார். அவருக்கும் கிபிலாவுக்கும் இடையே அவரின் இறைவன் உள்ளான். எனவே உங்களில் ஒருவர் கிபிலாவை நோக்கி எச்சிலை துப்ப வேண்டாம். எனினும் தன் இடதுபுறமோ தன் காலுக்கு கீழோ துப்பட்டும் என்று கூறினார்கள். பின்பு தன் மேலாடையின் ஒரு பகுதியை பிடித்து அதில் எச்சிலை துப்பினார்கள். பின்பு அதை ஒன்றோடு ஒன்றாக இணைத்து கசக்கினார்கள். அல்லது இவ்வாறு செய்து கொள்ளட்டும் என்றும் கூறினார்கள். புகாரி 405, முஸ்லிம் 551. பாடம் 78. மக்களிடம் மென்மையாக நடப்பது, அவர்களுக்கு நன்மை செய்வது, அவர்களிடம் அன்பு காட்டுவது எனவும், மக்களுக்கு மோசடி செய்வது, அவர்களிடம் கடுமையாக நடப்பது, அவர்களின் நல்லவைகளை வீணாக்குவது கூடாது எனவும், அவர்களையும் அவர்களின் தேவைகளையும் விட்டும் புறக்கணித்தல் கூடாது எனவும் ஆட்சியாளர்களுக்கு அறிவுறுத்தல். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, உம்மை பின்பற்றிய நம்பிக்கை கொண்டோருக்கு உமது இரக்கம் எனும் சிறகை தாழ்த்துவீராக. 26வது அத்தியாயம் 215வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீதி, நன்மை மற்றும் உறவினருக்கு கொடுப்பதை அல்லாஹ் கட்டளையிடுகிறான். வெட்கக்கேடானவை, தீமை மற்றும் வரம்பு மீறுவதை உங்களுக்கு தடுக்கிறான். நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான். 16வது அத்தியாயம் 90வது வசனம். ஹதீஸ் 653. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாவீர்கள். ஒவ்வொருவரும் தன் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார். தலைவரும் பொறுப்பாளியே, அவரும் தன் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு மனிதர் அவர் மனைவி குறித்து பொறுப்புதாரியாவார். அவரின் பொறுப்பு பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் தன் கணவனின் வீட்டிற்கு பொறுப்புதாரியாவாள். அவள் தன் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவாள். ஒரு ஊழியர் தன் எஜமானர் விஷயத்தில் பொறுப்புதாரியாவார். அவர் தன் பொறுப்பு பற்றி கேட்கப்படுவார். ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியே, அவரவர் தம் பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 893, முஸ்லிம் 1829. ஹதீஸ் 654. அபூ யாலா என்ற மாக்கில் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் ஒருவருக்கு பொறுப்பை வழங்கி அவர் தன் பொறுப்பை விட்டும் பாராமுகமாக இருந்தவராக மரணித்து விட்டால் அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7150, முஸ்லிம் 142.
தன் நல்ல நடவடிக்கை மூலம் தன் பொறுப்பை நிறைவேற்ற தவறியவர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார் என்று மற்றொரு அறிவிப்பில் உள்ளது. முஸ்லிம்களின் காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு தலைவர் பின்பு அவர்களுக்கு பாடுபடாமல் அவர்களுக்கு நல்லது செய்யாமல் இருந்தால் அவர் அவர்களுடன் சொர்க்கத்தில் நுழைந்திட மாட்டார் என்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது. ஹதீஸ் 655. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இந்த வீட்டில் இவ்வாறு துவா செய்தார்கள்: இறைவா, என் சமுதாயத்தின் காரியத்தில் ஏதேனும் ஒன்றிற்கு ஒருவர் பொறுப்பேற்று அவர்களிடம் அவர் கடுமையாக நடந்து கொண்டால் அவரிடம் நீயும் கடுமையாக நடந்து கொள்வாயாக. என் சமுதாயத்தின் காரியங்களில் ஏதேனும் ஒன்றிற்கு ஒருவர் பொறுப்பேற்று அவர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொண்டால் நீயும் அவரிடம் மென்மையாக நடந்து கொள்வாயாக என்று பிரார்த்திக்கும் போது கூறினார்கள். முஸ்லிம் 1828. ஹதீஸ் 656. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பனு இஸ்ரவேலர்களை நபிமார்கள்தான் நிர்வாகம் செய்தனர். ஒரு நபி இறந்ததும் அவருக்கு பின் மற்றொரு நபி பொறுப்பேற்பார். நிச்சயமாக எனக்கு பின் நபி கிடையாது, எனக்கு பின் கலீஃபாக்கள் அதிக அளவில் வருவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, எங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறீர்கள் என்று நபி தோழர்கள் கேட்டார்கள். உங்களிடம் முதலில் சத்திய பிரமாணம் செய்பவருக்கு அதனை பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள், பின்பு அவர்களுக்குரிய உரிமையை அவர்களுக்கு வழங்குங்கள். உங்களுக்குரியதை அல்லாஹ்விடம் கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை நிர்வாகம் செய்தவர் பற்றி அவர்களிடம் கேட்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3455, முஸ்லிம் 1842. ஹதீஸ் 657. ஆயிது இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது ஈராக் நாட்டின் கவர்னராக இருந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் அவர்களிடம் வந்து, மகனே, ஆட்சியாளர்களில் கெட்டவர்கள் மக்களை அடக்கி ஆள்பவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். எனவே நீ அவர்களில் ஒருவராக ஆகிவிடுவதை உனக்கு எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். புகாரி 1830. ஹதீஸ் 658. அபூ மரியம் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, முஸ்லிம்களின் காரியங்களில் ஒன்றுக்கு அல்லாஹ் ஒருவருக்கு பொறுப்பை வழங்கி அவன் அவர்களின் தேவை, அவர்களின் சிரமம், அவர்களின் ஏழ்மை ஆகியவற்றை விட்டும் ஒதுக்கிவிட்டால் மறுமை நாளில் அவனது தேவை, அவனது சிரமம், அவனது ஏழ்மை ஆகியவற்றை விட்டும் அல்லாஹ் ஒதுக்கிவிடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களின் தேவைகளை கண்காணிக்க ஒரு அதிகாரியை நியமித்தார்கள். அபூ தாவூத் 2948, திர்மிதி 1332. பாடம் 79. நீதமான அரசர். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்தும்படியும் நல்லது செய்யும்படியும் கட்டளையிடுகின்றான். 16வது அத்தியாயம் 90வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீதமாக நடந்து கொள்வோரை நேசிக்கிறான். 49வது அத்தியாயம் 9வது வசனம். ஹதீஸ் 659. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 7 பேருக்கு அல்லாஹ் தன் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் தன் அருஷின் நிழலில் நிழல் தருவான். 1. நீதமான அரசன். 2. அல்லாஹுவை வணங்குவதில் ஈடுபடும் வாலிபர். 3. பள்ளிவாசல்களில் தன் உள்ளத்தை பறிகொடுத்த மனிதர்.
4. அல்லாஹ்வுக்காக பிரியம் கொண்டு அவனுக்காகவே ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரிந்து நிற்கின்ற இருவர். 5. அழகும் குடும்ப பெருமையும் நிறைந்த பெண் விபச்சாரத்திற்கு அழைத்தும் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று கூறும் மனிதர். 6. தன் வலது கை செய்வதை இடது கைக்கு தெரியாமல், அதாவது அதை மறைத்துக் கொண்டு தர்மம் செய்கின்ற ஒருவர். 7. தனிமையான நிலையில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து இதனால் கண்களில் கண்ணீரை சிந்தும் ஒருவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 660, முஸ்லிம் 1031. ஹதீஸ் 660. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தங்களின் அதிகாரம், தங்கள் குடும்பம், தாங்கள் வகிக்கும் பொறுப்புகளில் நீதமாக நடந்து கொண்டவர்கள் அல்லாஹ்விடம் ஒளியாலான மேடைகளில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1827. ஹதீஸ் 661. ஆஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களின் தலைவர்களில் சிறந்தவர்கள், அவர்களை நீங்கள் அன்பு கொள்வீர்கள், அவர்கள் உங்களை அன்பு கொள்வார்கள், அவர்களுக்கு நீங்கள் துவா செய்வீர்கள், உங்களுக்கு அவர்கள் துவா செய்வார்கள் என்ற நிலையில் உள்ளவர்களே உங்களில் சிறந்த தலைவர்கள் ஆவர். உங்கள் தலைவர்களில் கெட்டவர்கள், அவர்களை நீங்கள் கோபம் கொள்வீர்கள், அவர்கள் உங்களை கோபம் கொள்வார்கள், அவர்களை நீங்கள் சபிப்பீர்கள், அவர்கள் உங்களை சபிப்பார்கள் என்ற நிலையில் உள்ளவர்களே உங்களில் கெட்ட தலைவர்கள் ஆவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அவர்களிடம் நாங்கள் போரிடலாமா என்று கேட்டோம். அவர்கள் உங்களுடன் தொழுகையை பேணும் வரை கூடாது, அவர்கள் உங்களுடன் தொழுகையை பேணும் வரை கூடாது என்று இருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1855. ஹதீஸ் 662. இயாத் இப்னு ஹிமார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கவாசிகள் மூவர். அவர்கள்: 1. நல்லுதவி புரியும் நீதமான அரசர். 2. நெருங்கிய உறவினர் மற்றும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் இரக்கம் காட்டும் இதயமுள்ள கருணை மிக்க மனிதர். 3. குழந்தைகள் உள்ள பேணுதலை விரும்பும் பேணுதலான மனிதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2865. பாடம் 80. பாவமல்லாத விஷயத்தில் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுவதும் பாவமான விஷயத்தில் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படாமல் இருப்பதும். அல்லாஹ் கூறுகின்றான், இறை விசுவாசிகளே, அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். 4வது அத்தியாயம் 59வது வசனம். ஹதீஸ் 663. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாவம் செய்ய கட்டளையிடாதவரை தான் விரும்பினாலும் வெறுத்தாலும் ஆட்சியாளர்களின் பேச்சை கேட்பதும் கட்டுப்படுவதும் முஸ்லிமின் மீது கடமையாக உள்ளது. பாவம் செய்ய ஏவப்பட்டால் அதை கேட்பதோ அதற்கு கட்டுப்படுவதோ கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7144, முஸ்லிம் 1839. ஹதீஸ் 664. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொல்வதை கேட்கவும் அதற்கு கட்டுப்படவும் செய்தல் எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டோம். நீங்கள் சக்தி பெற்ற விஷயங்களில் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள் என்று எங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7202, முஸ்லிம் 1867.
ஹதீஸ் 665. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தலைவருக்கு கட்டுப்படுவதை விட்டும் ஒதுங்கிக் கொண்டவர் மறுமை நாளில் எவ்வித ஆதாரமுமின்றி அல்லாஹுவை சந்திப்பார். தன் கழுத்தில் சத்திய பிரமாணம் இல்லாத நிலையில் ஒருவர் இறந்துவிட்டால் அறியாமை கால இறப்பு போல் இறந்தவராவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1851. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: கூட்டமைப்பை விட்டும் பிரிந்த நிலையில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் அறியாமை கால இறப்பு போல் இறந்தவராவார். ஹதீஸ் 666. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், காய்ந்த முந்திரி போன்ற தலையுடைய கருப்பு நிற அடிமை ஒருவர் உங்களுக்கு நிர்வாகியாக நியமிக்கப்பட்டாலும் அவர் சொல்வதை கேளுங்கள், அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7142. ஹதீஸ் 667. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உன் சிரமத்தின் போதும் உன் நல்ல நிலையின் போதும் உன் விருப்பத்திலும் உன் வெறுப்பிலும் உன்னை விடவும் சிறப்பு பெறும் போதிலும் பேச்சை கேட்பதும், அதாவது தலைவரின் பேச்சை கேட்பதும் கட்டுப்படுவதும் உன் மீது கடமையாக உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1836. ஹதீஸ் 668. அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம். அப்பொழுது ஓய்வெடுக்க ஓர் இடத்தில் இறங்கினோம். எங்களில் சிலர் தங்கள் கூடாரத்தை சரி செய்து கொண்டிருந்தனர், சிலர் அம்பு எய்தும் பயிற்சியை மேற்கொண்டிருந்தனர், சிலர் தங்கள் கால்நடைகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பாளர் ஒருவர் வந்து, தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று அழைப்பு கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் அனைவரும் வந்தோம். அப்போது அவர்கள், எனக்கு முன் இருந்த எந்த நபியும் தான் அறிந்த நல்லவற்றை தன் சமுதாயத்திற்கு அறிவிப்பு செய்வதையும், தான் அறிந்த தீயதை தன் சமுதாயத்தினருக்கு எச்சரிக்கை செய்வதையும் தன் மீது கடமையாக்கிக் கொள்ளாமல் இருந்ததில்லை. உங்களின் சமுதாயத்தின் ஈடேற்றம் அதன் முன், அதாவது முன்னோர்களின் நிலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சமுதாயத்தின் பிற்காலத்தில் வாழ்பவர்களுக்கு அதன் இறுதியில் சோதனையும் நீங்கள் அறியாத பல விஷயங்களும் வரும். ஒன்றை விட மற்றொன்று எளிதானது என எண்ணும் அளவுக்கு குழப்ப நிலைகள் ஏற்படும். ஒரு சோதனை வரும், அப்போது ஒரு மூமின் இதுதான் என் அழிவுக்கு காரணம் என்று கூறுவார். அதாவது அந்த அளவுக்கு சோதனைகள் வரும். அந்நேரத்தில் அவர் பொறுமையுடன் ஈமானின் மீது உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே அவர் நரகை விட்டு தூரமாக்கப்படுவதையும் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவதையும் விரும்பினால் அவர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டுள்ள நிலையிலேயே அவரின் மரணம் அவரிடம் வரட்டும். தனக்கு மக்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவதையே அவரும் மக்களுக்கு செய்யட்டும். ஒருவர் தன் தலைவருக்கு சத்திய பிரமாண ஒப்பந்தம் செய்து தன் கையின் ஒப்பந்தத்தையும் தன் இதயத்தின் பயனையும் கொடுத்தால் இயன்ற அளவுக்கு அவர் அந்த தலைவருக்கு கட்டுப்படட்டும். அந்த தலைவரிடம் சண்டை செய்ய ஒருவர் வந்தால் அவரின் கழுத்தில் அடியுங்கள், அதாவது அவரை எதிர்த்து போராடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1844. ஹதீஸ் 669. அபூ ஹுனைதா வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சலமா இப்னு யஸீத் அல் ஜுஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, எங்களின் தலைவர்கள் அவர்களின் உரிமைகளை எங்களிடம் கேட்கின்ற அதே வேளையில் எங்களின் உரிமைகளை மறுக்கின்ற தலைவர்கள் எங்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் தாங்கள் எங்களுக்கு இவர்கள் விஷயமாக என்ன கட்டளையிடுகிறீர்கள் என்று கேட்டார். அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறாமல் புறக்கணித்தார்கள். மீண்டும் அவர் கேட்டார்,
அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தலைவரின் பேச்சை கேளுங்கள், அவருக்கு கட்டுப்படுங்கள், அவர்கள் மீது அவர்களுக்கு சுமத்தப்பட்ட பொறுப்பு உண்டு, உங்கள் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பு உங்களுக்கு உண்டு. அதாவது நீதி தவறாமல் நேர்மையாக நல்லாட்சி வழங்குவது அவர்களின் பொறுப்பாகும், அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது உங்கள் பொறுப்பாகும் என்று கூறினார்கள். முஸ்லிம் 1846. ஹதீஸ் 670. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்கு பின் வசதியான நிலையும் நீங்கள் விரும்பாத பல செயல்களும் உண்டாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, எங்களில் அந்த காலத்தை அடைபவருக்கு தாங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், உங்கள் மீதுள்ள கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுக்குரிய உரிமைகளை அல்லாஹ்விடம் கேளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7052, முஸ்லிம் 1843. ஹதீஸ் 671. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார், எனக்கு மாறு செய்தவர் அல்லாஹுக்கு மாறு செய்தவர் ஆவார், தலைவருக்கு கட்டுப்பட்டவர் எனக்கு கட்டுப்பட்டவர் ஆவார், தலைவருக்கு மாறு செய்தவர் எனக்கு மாறு செய்தவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7137, முஸ்லிம் 1835. ஹதீஸ் 672. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவன் தன் தலைவரிடம் எதையேனும் வெறுத்தால் அவன் பொறுமையாக இருக்கட்டும், மேலும் தன்னை ஆள்பவரை விட்டு ஒரு சான் அளவுக்கு ஒருவர் வெளியேறினால் அவர் அறியாமை கால இறப்பாக இறந்து விடுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7143, முஸ்லிம் 1849. ஹதீஸ் 673. அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆட்சியாளரை ஒருவர் கேவலப்படுத்தினால் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2224. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 81. அதிகாரத்தை கேட்டு பெறுதல் கூடாது, அதிகாரத்தை விட்டுவிட விருப்பம் அளித்தல். அல்லாஹ் கூறுகின்றான், அதுதான் மறுமை உலகமாகும். பூமியில் வரம்பு மீறுதலையும் குழப்ப நிலையையும் ஏற்படுத்தாதவர்களுக்கு நாம் அதை ஆக்கியுள்ளோம். இறுதியில் நல்ல முடிவு இறை அச்சமுடையோருக்கே. 28வது அத்தியாயம் 83வது வசனம். ஹதீஸ் 674. அபூ சயீத் அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா அவர்களே, அதிகாரத்தை கேட்டு பெறாதீர். நீர் கேட்காமலேயே அது உமக்கு கொடுக்கப்பட்டால் அதன் மீது உமக்கு உதவி செய்யப்படும், அதாவது அல்லாஹ் உமக்கு உதவி செய்வான். நீர் கேட்டு அதிகாரம் உமக்கு கொடுக்கப்பட்டால் அதற்கு நீயே பொறுப்பாக்கப்படுவீர், அதாவது உமக்கு உதவி கிடைக்காது. நீர் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்து அதைவிட சிறந்ததை பார்த்தால் அந்த சிறந்ததை செய்வீராக, உமது சத்தியத்திற்கு பரிகாரம் செய்து கொள்வீராக என்று கூறினார்கள். புகாரி 7146, முஸ்லிம் 1652. ஹதீஸ் 675. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூதரே, உம்மை பலவீனராக நான் காண்கிறேன்.
எனக்கு நான் விரும்புவதையே உமக்கும் நான் விரும்புகிறேன். 2 பேர்களுக்கு நீர் தலைவராக இருக்க வேண்டாம். அனாதையின் சொத்துக்கு பொறுப்பாளராகவும் நீர் ஆகிவிட வேண்டாம் என என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1826. ஹதீஸ் 676. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, எனக்கு நீங்கள் பொறுப்பு தரக்கூடாதா என்று நான் கேட்டேன். உடனே அவர்கள் என் தோள்பட்டை மீது என் கையை வைத்துவிட்டு, அபூதரே, பொறுப்பு என்பது அமானிதம், அதாவது நம்பிக்கைக்குரிய பொறுப்பாகும். அதை ஒருவன் அதன் உரிமையுடன் எடுத்து அதை முறைப்படி நிறைவேற்றினாலே தவிர மற்றவருக்கு அது மறுமை நாளில் இழிவும் கை சேதமும் தரும் என்று கூறினார்கள். முஸ்லிம் 1825. ஹதீஸ் 677. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தோழர்களே, நீங்கள் தலைமை பொறுப்புக்கு ஆசை கொள்வீர்கள், மறுமை நாளில் பெரும் அது கவலையை ஏற்படுத்தும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7148. பாடம் 82. அரசர், நீதிபதி மற்றும் அதிகார பொறுப்பில் உள்ளவர்கள் நல்ல அமைச்சரை, அதாவது ஆலோசகரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள தூண்டுவது, தீய தோழர்கள் மற்றும் அவர்களின் ஆலோசனைகளை பற்றி எச்சரிப்பது. அல்லாஹ் கூறுகின்றான், அந்த நாளில் இறை அச்சமுடையோரை தவிர நெருங்கிய நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக ஆகிவிடுவர். 43வது அத்தியாயம் 67வது வசனம். ஹதீஸ் 678. அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரும் அறிவிக்கின்றார்கள், 2 வகையான நண்பர்கள் கூட்டத்தை தவிர எந்த நபியையும் அல்லாஹ் அனுப்பியதில்லை, மேலும் எந்த கலீஃபாவையும் ஆக்கியதில்லை. அதில் ஒரு வகையான நண்பர்கள் கூட்டம் அவருக்கு நன்மையை ஏவி அதையே அவருக்கு தூண்டிக் கொண்டு இருக்கும். மற்றொரு வகையான நண்பர்கள் கூட்டம் அவருக்கு தீமையை ஏவி அதையே அவருக்கு தூண்டிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் எவரை காப்பாற்றினானோ அவர் காப்பாற்றப்பட்டவராவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7198. ஹதீஸ் 679. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தலைவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டால் அவருக்கு உண்மையான அமைச்சரை அல்லாஹ் ஏற்படுத்துவான். தலைவர் மறந்துவிட்டால் அவருக்கு அமைச்சர் நினைவூட்டுவார். அவர் கூறினால் அவருக்கு இவர் உதவி புரிவார். நன்மை அல்லாத ஒன்றை அல்லாஹ் நாடிவிட்டால் அவருக்கு தீய மந்திரியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அவர் மறந்தால் அதை அவர் நினைவுபடுத்த மாட்டார். அவர் கூறினால் அவருக்கு அவர் உதவ மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 2932. பாடம் 83. தலைமை பதவி, நீதிபதி பதவி மற்றும் அதிகார பதவிகளை கேட்போர் ஆசைப்படுவோரை நியமனம் செய்யாதிருத்தல். ஹதீஸ் 680. அபூ மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நானும் என் சிறிய தந்தையின் 2 மகன்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தோம். அவ்விருவரில் ஒருவர், இறை தூதர் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அதிகாரம் வழங்கியுள்ள பகுதிகளில் எங்களை அதிகாரிகளாக நியமியுங்கள் என்று கேட்டார். மற்றவரும் அதே போல் கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக அல்லாஹுவின் மீது சத்தியமாக இப்பதவியை கேட்கின்ற எவருக்கும், இந்த பதவி மீது ஆசை கொள்கின்ற எவருக்கும் இந்த அதிகாரத்தை நாம் வழங்க மாட்டோம் என்று கூறினார்கள். புகாரி 7149, முஸ்லிம் 173314.
பாடம் 84. வெட்கப்படுதலின் சிறப்பு, அதை கடைபிடிக்க தூண்டுதல். ஹதீஸ் 681. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களில் ஒருவரை கடந்து சென்றார்கள். அவர் தன் சகோதரருக்கு வெட்கப்படுதல் பற்றி உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை விட்டுவிடு, வெட்கம் என்பது இறை நம்பிக்கையில் ஒரு கிளையாகும் என்று கூறினார்கள். புகாரி 2:4, முஸ்லிம் 3:6. ஹதீஸ் 682. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வெட்கம் என்பது நல்லதை தவிர வேறெதனையும் கொண்டு வராது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6177, முஸ்லிம் 37. வெட்கம் அனைத்தும் நல்லதே என்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது. ஹதீஸ் 683. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை நம்பிக்கை 70 அல்லது 60 சில்லறை கிளைகளாகும். அவற்றில் மிக மேலானது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவாகும். அவற்றில் மிக தாழ்வானது பாதையில் உள்ள, அதாவது கல்முள் கண்ணாடிகள் போன்ற இடையூறு தரக்கூடியதை அகற்றுவதாகும். வெட்கம் என்பது இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 9, முஸ்லிம் 3:5. ஹதீஸ் 684. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கன்னிப்பெண் தன் அறையில் வெட்கப்படும் வெட்கத்தை விட மிக அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கம் கொள்பவர்களாக இருந்தார்கள். ஏதேனும் வெறுக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் பார்த்தால் அதை அவர்களின் முகத்தில் நாங்கள் அறிந்து கொள்வோம். புகாரி 6102, முஸ்லிம் 2320. பாடம் 85. ரகசியம் பேணல். அல்லாஹ் கூறுகின்றான், ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக ஒப்பந்தம் செய்வது மறுமையில் கேட்கப்படக்கூடியதாக உள்ளது. 17வது அத்தியாயம் 34வது வசனம். ஹதீஸ் 685. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாளில் அல்லாஹ்விடம் மனிதர்களில் மிக கெட்டவன் தன் மனைவியிடம் உடல் உறவு கொண்டு பின்பு அதன் ரகசியத்தை வெளியே கூறுபவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1437. ஹதீஸ் 686. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தன் மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவனை இழந்து விதவையாக இருந்த போது நடந்த சம்பவத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு விளக்குகிறார்கள். நான் உஸ்மான் இப்னு கஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அவர்களிடம் ஹப்ஸாவை பற்றி எடுத்துக் கூறினேன். நீங்கள் விரும்பினால் ஹப்ஸாவை உங்களுக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று கூறினேன். இது விஷயமாக நான் சிந்தித்து கூறுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சில நாட்கள் நான் பொறுத்திருந்தேன். பின்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சந்தித்து, தற்போது நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று கூறினார். நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தேன். நீங்கள் விரும்பினால் ஹப்ஸாவை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறினேன். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனமாக இருந்து விட்டார்கள். என்னிடம் எதையும் அவர்கள் கூறவே இல்லை. இதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஏற்பட்ட வருத்தத்தை விட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதே அதிக வருத்தம் என்னுள் ஏற்பட்டது. சிறிது நாள் பொறுத்திருந்தேன். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸாவை பெண் கேட்டார்கள். அவர்களுக்கு ஹப்ஸாவை நான் மணமுடித்து வைத்தேன். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சந்தித்து, நீங்கள் என்னிடம் ஹப்ஸாவை பற்றி கூறிய போது
உங்களிடம் எதையும் நான் கூறாதிருந்ததால் என் மீது வருத்தம் கொண்டிருப்பீர்களே என்று கேட்டார்கள். ஆம் என்றேன். ஹப்சாவை மணமுடிப்பது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரகசியத்தை வெளியே கூற எனக்கு விருப்பமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சாவை திருமணம் செய்யாமல் விட்டிருந்தால் ஹப்சாவை நான் ஏற்றிருப்பேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி 4005. ஹதீஸ் 687. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் இருந்தார்கள். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடை போலவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நடையும் இருந்தது. ஃபாத்திமாவை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் மகளின் வருகை நல்வரவாகுக என்று கூறி வரவேற்றார்கள். பின்பு தனது வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ அவர்களை உட்கார வைத்தார்கள். பின்பு ஃபாத்திமாவிடம் ரகசியம் கூறினார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக அழுதார்கள். ஃபாத்திமாவின் கவலையை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது முறையாக ஏதோ ஒரு விஷயத்தை ரகசியமாக கூறினார்கள். அதை கேட்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள். அப்போது நான் ஃபாத்திமாவிடம், தன் மனைவிமார்கள் இருக்க ரகசியமாக உன்னிடம் ஏதோ ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்பொழுது நீ அழுது விட்டாயே என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மிடம் கூறியது என்ன என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரகசியத்தை வெளியே கூற நான் விரும்பவில்லை என ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பின், உம் மீது சிறிய தாயார் என்ற முறையில் எனக்குள்ள உரிமையின் காரணமாக கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மிடம் கூறியதை எனக்கு கூறு என்று நான் கேட்டேன். சரி, அதை இப்போது கூறுகிறேன். முதல் தடவை என்னிடம் அவர்கள் ரகசியம் கூறிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை அல்லது 2 தடவை குர்ஆனை எடுத்து கூறுபவராக இருப்பார். இப்போது ஒரே நேரத்தில் 2 தடவை அதை எடுத்து கூறினார். அதை என் தவணை நெருங்கிவிட்டதாகவே தவிர நான் கருதவில்லை. அல்லாஹுவை நீ அஞ்சிக்கொள் என்று கூறினார்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பார்த்த அந்த அழுகையை நான் அழுதேன். என் கவலையை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது தடவையாக ரகசியம் கூறினார்கள். ஃபாத்திமாவே, மூமினான பெண்களின் தலைவியாக அல்லது இந்த சமுதாய பெண்களின் தலைவியாக நீ ஆவதை திருப்தியுறுகிறாய்தானே என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பார்த்த அந்த சிரிப்பை நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். புகாரி 2623, முஸ்லிம் 2450. ஹதீஸ் 688. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை நான் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். எங்களுக்கு சலாம் கூறினார்கள். பின்பு ஒரு வேலைக்காக என்னை அனுப்பினார்கள். நான் சென்று அந்த வேலையை முடித்துவிட்டு என் வீட்டுக்கு என் தாயாரிடம் தாமதமாக சென்றேன். நான் வந்ததும் என் தாயார் என்னிடம், உன்னை தாமதமாக்கியது எது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவைக்காக என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று கூறினேன். அவர்களின் தேவை என்ன என்று என் தாயார் கேட்டார்கள். அது ரகசியம் என்று கூறினேன். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரகசியத்தை யாரிடமும் நீ கூறிவிடாதே என்று என் தாயார் கூறினார்கள். இதை அறிவிக்கும் சாபித் என்பாரிடம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக அதை எவரிடமேனும் நான் கூறுவதாக இருந்தால் சாபித்தே உம்மிடம் அதை கூறியிருப்பேன் என்று கூறினார்கள். முஸ்லிம் 2482, புகாரி 6289. புகாரியில் இதன் சுருக்கம் இடம்பெற்றுள்ளது.